இயேசு தன் 12 சீடர்களுடன் இறுதியாக சாப்பிட்ட இரவுதான் புனித வியாழன். தன் மரணத்தையும் அவர்களை விட்டு செல்லப் போவதையும் அவர்களுக்கு சொன்னார். கூடவே இருக்கும் துன்மார்க்கனான யூதாசையும் மறைமுகமாக வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து தங்களை மீட்டுக் கொண்டு வந்த இறைவனை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தும் நாள்தான் பாஸ்கா பண்டிகை. பாஸ்கா பண்டிகை என்று இயேசு தன் சீடர்களுடன் அமர்ந்து அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்றும் ரசத்தை எடுத்து இது என் ரத்தம் என்றும் சொல்லி இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு அதை சீடர்களுக்கு கொடுத்து தனக்கும் சீடர்களுக்கும் இருந்த நெருங்கிய உறவை நமக்கு வெளிப்படுத்தினார். சீடர்களின் கால்களில் நீரை ஊற்றி கழுவி ஒருவருக்கு ஒருவர் பணி செய்து கிடப்பதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் பணி என்பதை சொல்லிக் கொடுத்தார். இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவு நம் பாவ மன்னிப்புக்காக தன் இரத்தத்தை நமக்கு கொடுக்க தயாரான இரவு. தன்னை படைத்தவரிடம் திரும்பி செல்வதுதான் தர்மம் என்பதை நமக்கு உணர்த்திய இரவு. நம் எதிரிகளையும் நேசிக்க வேண்டும் என நமக்கு போதனை செய்த இரவு. இன்று இயேசுவின் இரத்தத்தையும் உடலையும் நாமும் உண்டு மனம் திரும்பி நீதியின் பாதையில் நடக்க கற்றுக்கொள்வோம். ஆமென்.